14 வயதில் என்ட்ரி, 21 வயதில் மரணம், 6 ஆண்டுகளில் 25 படங்கள். தேசிய விருது பெற்ற இந்த நடிகை யாருன்னு தெரியுமா? இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். கலையை பரம்பரையாகவே தனக்குள் வைத்திருந்த மோனிஷா உன்னி முதல் படத்திலேயே தேசிய விருதை வென்றிருக்கிறாங்க. 6 ஆண்டுகளில் 25 படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. ஒரு கதை தொடங்கும் போது இறுதி வரை சென்று முடிய வேண்டும். ஆனால் ஒரு சில கதைகள் தொடங்குவதற்கு முன்பே முடிந்து விடுகிறது. அந்த வகையில் தான் வாழ்க்கையை தொடங்கிய உடனே முடிந்ததுதான் நடிகை மோனிஷா உன்னியின் கதை. பல்வேறு ஆசைகள், கனவுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அதிர்ஷ்டவசமாக மிக குறுகிய காலத்திலேயே முடிவுக்கு வந்திருக்கிறது. தென்னிந்திய சினிமாவில் சில ஆண்டுகள் வலம் வந்தாலும் மோனிஷா உன்னி இப்போதும் ரசிகர்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய நடிகைகளில் ஒருவாங்க. இவங்க இல்லை என்றாலும் அவரது தாக்கம் இன்றும் ரசிகர்கள் மனதில் ஒட்டி கொண்டே இருக்கிறது. 30 ஆண்டுகள் மேலாகியும் மோனிஷா உன்னி இன்றும் அன்போடு போற்றுள்ளதோடு நினைவு கூறப்படுகிறாங்க. அற்புதமான திறமைகள் தனக்கே கொண்ட மோனிஷா உன்னி மிக இளம் வயதிலே தென்னிந்திய திரையுலகின் ஆன்மாவை பற்றி கொண்டாங்க. கேரளாவில் கோழிக்கூட்டில் பிறந்தவங்க புகழ்பெற்ற மோகினியாட்டம் கலைஞர் ஸ்ரீதேவி உன்னி மற்றும் நாராயண உன்னியின் மகள். கலையை பரம்பரையாக தனக்குள் வைத்திருந்த மோனிஷா உன்னிக்கு 5 வயதிலேயே நடனத்தின் மீது ஆழ்ந்த காதல் பிறந்தது. அவரது கலை பயணம் மிக இளமையிலே வெறும் 14 வயதிலேயே பள்ளி மாணவியாக இருந்தபோதே தமிழில் வெளியான பாவையா என்ற குறும்படத்தில் நடித்தாங்க. அவரது திறமை புகழ்பெற்ற எழுத்தாளரும் இயக்குனருமான MT வாசுதேவர் நாயரின் கவனத்தை ஈர்த்தது. அவர் தனது 1986 மலையாள படமான நகுஸ்தா படத்தின் மோனிஷா உன்னியை நடிக்க வச்சாங்க. அப்போது வெறும் 16 வயதாக மோனிஷா உன்னிக்கு ஒரு அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அந்த படம் அவங்களுக்கு சிறந்த நடிகையான தேசிய விருதை பெற்றுக் கொடுத்தது. அந்த நேரத்தில் அந்த விருதினை பெற்ற மிக இளையவர் என்ற பெருமையும் பெற்றாங்க. அடுத்த 6 ஆண்டுகளில் பிரியதர்ஷனன், கமல், ஹரிகரன் போன்ற புகழ்பெற்ற இயக்குனருடன் இணைந்து 25 படங்களை நடித்தாங்க. ஏற்று நடித்த கேரக்டர்கள் விமர்சன ரீதியாக, வணிக ரீதியாக வெற்றி பெற்றது. இது ஒரு அரிய அழகு மற்றும் அழகான நடிகை என்ற புகழை உறுதிப்படுத்தியது. தமிழ் திரையுலகில் மோனிஷா உன்னி பூக்கள் விடும் தூது, திராவிட நாயக படங்களில் நடித்தாங்க. அந்த படத்தில் அவங்க நடித்த கேரக்டர் பாதியிலேயே இறந்து விடுவாங்க. 1992ஆம் ஆண்டு 5 டிசம்பர் அன்று தாயாருடன் காரில் பயணம் செய்து கொண்டிருந்த போது மோனிஷா உன்னி ஒரு சாலை விபத்தில் சிக்கினாங்க. காரு கேரளா அரசு பேருந்துடன் மோதியது. அப்போது 20 வயதான மோனிஷா உன்னி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து போனாங்க. அவரது கனவுகள் நிறைவேறாமல் அவரது ஒளி மிக விரைவாக அணைத்து விட்டது. மோனிஷா உன்னியின் திடீர் மறைவு திரையுலகை அதிர்ச்சியில் இயக்குது. அவரது ரசிகர்கள், குடும்பத்தினர் மற்றும் சாக்கள் அவரது இழப்பை ஏற்றுக்கொண்டு இன்றும் போராடி வருகிறாங்க. அதன் பிறகு கடந்த ஆண்டுகளாக அவரது மரபு மேலும் வளர்ந்துள்ளது. இளமை கால பிராசக்தி மற்றும் நிறைவேறாத வாக்குறுதி அடையாளமாக திகழ்கிறது. இளமையில் உதிர்ந்த ஒரு மலராக அவர் இன்றும் போற்றப்படுகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.